நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து முடவாட்டு கிழங்கு. இது வந்து கால்கை உளைச்சலுக்கு எல்லாமே கேட்கும். நம்ம சூப்பு மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளவே நல்லது உடம்புக்கு. வாங்க சூப்பு பண்ணலாம். எப்படி சூப் பண்ணணும்னு பார்ப்போம். சீவி எடுத்துக்கணும். சீவி எடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம். இப்படி நல்லா செதுக்கி எடுத்துக்கிடணும். எடுத்து தான் நம்ம நல்லா நறுக்கி பொடி படிச்சா நறுக்கி நல்லா அரைச்சி தான் நம்ம சேர்க்கணும். இப்படிக்கு மாமா வாங்க தந்தாங்க. இந்த கிழங்கு கேரளாவில் தான் கிடைக்குமா, குத்தாலத்தில் கொண்டாந்து விற்காங்க. விற்கிறதுல நம்ம வாங்கியாந்து சூப் பண்ணி சாப்பிட்லாம். காரி உழைச்ச எல்லாத்துக்குமே கேட்கும். முடக்கால் அப்படித்தானே, முடவாட்டுக்கால் கிழங்கு இதுக்கு பேர். இது வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு. முடவாட்டுக்கால் சூப் வைக்க போகிறோம். நம்ம சூப் வச்சு தான் இதை சாப்பிடணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் எல்லாமே இது வைப்பாங்க. இதே மாதிரி சீவி எடுத்து பொடிசாக வெட்டணும். பொடிசாக வெட்டி தான் நம்ம அது கூட அரைக்க போகிறோம் சேர்த்து. தோல் ஆட்டோட தோல் மாதிரியே இருக்குது. இது வந்து நம்ம மண்ணுக்குள்ளே விளையுறது கிடையாது. மரம் மாதிரி இருக்கான். மரத்தில் இருந்து தான் விளையுதான். கேரளாவில் தான் விளையுது. இது கிடச்சா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. நம்ம சூப் போட்டு சாப்பிட போகிறோம். சீரகம், பெருஞ்சீரகம், தக்காளி, ஒரு தக்காளி எடுத்துருக்கோம், ஒரு பழம், பட்டை வகைகள், பட்டை, மிளகு, வெள்ளைப்பூடு, பொடி உள்ளி, இஞ்சி இவ்வளவு நம்ம சேர்த்து தான் அரைக்க போகிறோம். அந்த கிழங்கையும் பொடிசாக நறுக்கி போட்டு அரைச்சி தான் நம்ம சேர்க்க போகிறோம். பொடி பொடிசாக நம்ம வெட்டிக்கிடுவோம். நம்ம மிச்சிச்சாரில் அரைக்கிறதுனால இவ்வளவுல வெட்டினா தான் போதும். கிழங்க வெட்டி எடுத்தாச்சு. கழுவி எடுத்துக்கிடுவோம். நம்ம இன்றைக்கி முடவாட்டு கிழங்கு சூப்பு வந்து மஞ்சட்டியில் வச்சு தான் வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சோண்டி கருவேப்பிலை தடவை சேர்த்துக்கிடுவோம். உள்ளி எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அது பச்சை வாசனை போகிறதுக்கு லேசாக வதக்கிக்கிடுவோம். முடவாட்டு கிழங்க நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இதில் வதங்கினா தான் நம்ம பச்சை வாசனை நல்லா போயிடும். குழம்பு மசாலா பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம். பட்டை எல்லாம் சேர்த்துக்கனால பொடி வேறு எதுவுமே கறி மசாலா பொடி சேர்க்கலை. குழம்பு மசாலா பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துக்கிடுவோம். தாச்சி தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். நம்ம இறக்கி வச்சுக்கிடுவோம். மஞ்சட்டுக்கு வச்ச பிறகு எப்படி கொதிக்கணும் பாருங்க. மட்டன் குழம்பு மாதிரியே டேஸ்ட் இருக்குது. ஆனால் அசைவம் கிடையாது, சைவம் தான். நீங்களும் இந்த கிழங்கு கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. கால்கை உளைச்சல் எல்லாத்துக்குமே கேட்குமா. சுவையோ சுவை.